அழகே அழகே சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல நம்ம மதிக்கிட்ட அவங்களுடைய அப்பா போயிட்டு, "இங்க பாரம்மா, நீ கொஞ்ச நாளைக்கு இங்கே இரு. மற்றபடி நீ அங்கெல்லாம் போகணுன்ற எந்த அவசியமும் இல்லை. இங்கிருந்தே கூட நீ வேலைக்கு போகலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. "இல்லைப்பா, அது வந்துப்பா" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. "நீ அந்த வீட்டில் என்னெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பேன்னு நீ வெளியே உட்காந்துட்டு இருந்தில்ல, அப்பவே நான் கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேம்மா. இன்னும் முழுசாக தெரிஞ்சா என் நெஞ்சே வெடிஞ்சு போயிடும். அதனால் சொல்கிறத கேளு, இங்கே கொஞ்ச நாளைக்கு இருமா" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. "சரிங்கப்பா" அப்படியே சொல்லிட்டு நம்ம மதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு கஞ்சனா, மதி கூட இருந்த அவளுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு சொல்லி கேட்டு அவளுக்கு நீ கொடுத்துட்டு முதல்ல காஃபி கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. "சரிங்க" அப்படியே சொல்லிட்டு காஞ்சனா இருந்துட்டு காஃபி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்ததாக சுரேஷ் ஃபோன் பண்ணுறாரு. "நீ எல்லாம் என்னடி பொம்பளை, உன்னால் இந்த வீட்டோட மொத்த நிம்மதியும் போயிடுச்சு. தயவு செஞ்சு இப்போ போனது போனதாகவே இருக்கட்டும். மறுபடியும் இந்த வீட்டு பக்கம் நீ வந்துடாது. உன்னை பார்த்தா அவ்வளோ கோவம் வருது" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. "இந்த ஏரியாவில் எங்கள் குடும்பத்தை பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க. இப்படிப்பட்ட குடும்பமானு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு உன்னால் எங்கள் குடும்பம் அசிங்கப்பட்டது தானே மிச்சம். இந்த பக்கம் நீ வரவே கூடாது" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே மதி இருந்துட்டு ஃபோன் பண்ணி மிரட்டுறீங்க, உங்களை என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மதி இருந்துட்டு சுரேஷோட ஸ்டேஷனுக்கு போயிட்டு சுரேஷ் மேலே போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. சுரேஷ்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.